சில நேரங்களில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னடா இது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தோணும். சமூகத்தில் வராத வரைக்கும் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் ஓப்பனாக சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாக்களில் அவங்களே பேசும்பொழுது அது பேசக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுது. அப்படி தான் இப்போ ஜெயம் ரவி அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய பார்த்தோன்னா அவர் பேசிட்டாரு. அதோட ரவி அவர்களை பற்றி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்களும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கனிஷாவோட வந்திருக்கிறத பார்த்துட்டு தயவு செய்து யாரும் என்னை முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க, நான் இன்னும் அவரிடமிருந்து விவாகரத்து சட்டப்பூர்வமாக வாங்கலை. அதையும் தாண்டி என்னுடைய குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நான் தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் எதையுமே நான் எதை பற்றியும் பேசாமல் இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி எல்லாம் புரியக்கூடிய வயதும் கிடையாது. 14-10 வயதே ஆன குழந்தைகள் தான் அவங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சில விஷயங்களை நான் சொல்லாமலேயும் இருந்தேன்னு அவங்க சொன்னதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஜெயம் ரவி அவர்கள் சில விஷயங்களை பேசியிருந்தார். நான் இப்போ போடக்கூடிய பதிவு நான் நீங்கள் போட்டிங்கன்றதுக்காக அந்த பதிவை போட கிடையாது. ஒரு பையனாக இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றதை என்னுடைய பசங்களும் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக அவங்க என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அவங்கள பார்க்க முடியல, பேச முடியல, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளை அவங்க பார்க்கக்கூட விடலைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். தன்னுடைய மனைவிக்கும் அவங்களுடைய அம்மாவிற்கும் நான் தங்க முட்டையிடக்கூடிய வார்த்தாக தான் இருந்திருக்கேனே தவிர நிறைய இடங்களில் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. என்னுடைய அப்பா அம்மா வீட்டு உங்கள் கூட இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா பேரில் வீடு சொத்து எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சியூரிட்டி சைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதற்கெல்லாம் நான் தேவைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு மனிதன் அப்படின்ற மரியாதை கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே நிறைய விஷயங்கள் அவர் ஓப்பனாக பேசியிருந்தார். ஆனால் கெனிஷா அவர்கள் ஒரு ஹீலர் தான், எனக்கு நான் கஷ்டப்படும் பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் பார்க்கக்கூடிய எல்லோருமே ஆர்த்தி அவர்கள் கூட குழந்தைகளுக்காக நீங்கள் இணைந்து வாழுங்கள் ரவி அப்படின்னு தான் எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரவி பக்கமும் நியாயம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி வராங்க. ஆனால் எது எப்படியோ இப்போ கஷ்டப்படுறது என்னவோ குழந்தைகள் தான். ஆனால் என்னுடைய குழந்தைகளை நான் எப்பொழுதுமே விடணும்னு நினச்சதே கிடையாது. இப்போ நான் இதை பற்றி பேசக்கூடிய கடைசியாக போடக்கூடிய பதிவு இதுதான். எனக்கு இதுக்கு மேலே பேசணுன்ற அவசியம் இல்லை, பேசவும் பிடிக்கல அப்படின்னு இப்போ ரவிமோகன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சில விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஆர்த்தி அவர்கள் முன்னே தெரிஞ்சு தான் ஜெயம் ரவி அவர்களை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்களோ அப்படின்னும், இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சு தான் ரவி அவர்கள் அவங்களை விட்டு விலகிறாரோ அப்படின்னும் பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. எது உண்மை அப்படின்றத அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்காக இருவரும் இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் ரவி அவர்களினுடைய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன செய்ய போகிறாரு ரவி அவர்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.